திருப்பதி போகலான்னு பிளான் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் மட்டுமே ட்ரெயின் டிலே ஆகி கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக ட்ரெயின் வந்து திருப்பதி வந்து இறங்கியாச்சு. ஹாய் காய்ஸ், இன்று ஒரு நாள் திருப்பதியில் அப்படின்ற மாதிரி திருப்பதி நடைப்பயணம், ஏழுமலையான பார்க்க நடைப்பயணமாக இந்த பயணங்கள் தொடருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம தலைவர் அந்த மாதிரி தரிசனம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போயே அலைஞ்சாச்சு, கிடைக்கல. ட்ரெயின் 3.5 மணி நேரம் டிலே. என்னடா இது எல்லாமே இப்படியே இருக்கே, 7:30 இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏழுமலையானை பார்க்க ஏகப்பட்ட தடைகளை தாண்டி வந்து சேர்ந்தாச்சு. எண்டிங் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹாய் எஸ்கே ஃபேமிலி, ரொம்ப நாளாக திருப்பதிக்கு வரணும்னு வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நம்ம ஏழுமலையானை வந்து தரிசிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் போட்டு தள்ளி போய்கிட்டு இருந்தது. இன்றைக்கி என்ன தடங்களானாலும் சரி வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. 10:15 வர வேண்டிய ட்ரெயின் 1:30 மணிக்கு வருது. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் டிலே. இங்கே வந்தால் டிக்கெட் எங்கேயுமே இல்லை, எல்லா டிக்கெட்டுமே காலியாமா. சரி ரைட்டு, என்ன வந்தாலும் சரி இன்றைக்கி நம்ம போய் ஏழுமலையான பார்த்தே ஆகணும், லட்டு வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது, சிறுத்தை புலிலாம் வருதுன்னு வர சொல்கிறாங்க. அது என்ன ஆகும் தெரியல. இந்த பயணத்தை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம எடிட்டிங்கில் கொண்டு போவோம். ஷூட்டிங்கில் என்னத்த ஷூட் பண்ணுறதுன்னு தெரியாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஒருத்தன் பாருங்கள், அவன் மட்டும் எது கத்துறான்னு தெரியல, தலைவர் மட்டும் கத்திக்கிட்டு இருக்காப்புல. ஸோ கத்தி கிடக்கட்டும், பார்ப்போம் என்ன நடக்குது. பார்த்தீங்களா மக்களே, இப்போ காலையில் கரெக்டாக 5 மணி ஆகுது, விடிய காலை. மேலே ஏறதா இருந்தால் 3350 தான். ரிட்டன் போகிறதா இருந்தால் 200 தான். ரிட்டன் போகிறவங்களாம் இப்போயே ரிட்டன் ஆகிடுங்க, அப்புறம் பாதியில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே அவேர்னஸ் கொடுக்குறாங்க. நான் எப்படி போய் மாட்ட போகிறேன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு தடவை மட்டும் தான் நடந்து போயிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு தூரமான பயணம் நடந்து பார்ப்போம் கால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்து நம்ம கூட வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மக்கள் இருக்காங்க பாருங்கள், எதுக்கு பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு ஒருத்தன் பண்ணியிருப்பான், ஆட்டு மந்த மாதிரி தான் பின்னாடி எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தான். நடக்கவே முடியல. குங்கத்தையும் மஞ்சளையும் ஏன் இப்படி கொட்டி வச்சுருக்கானுன்னு தெரியல. மழை பெஞ்சதுனால கொலன்னு ஆகி வழுக்குது. எனக்கே இப்படி இருக்குன்னா கொஞ்சம் வயசில் பெரியவங்க நடந்தாங்கன்னா கீழே விழுந்து மண்டை ஓட வேண்டியது தான். இந்த மாதிரி முட்டாள்தனத்தை எப்போ நிறுத்துவானுன்னு தெரியல பைத்தியக்கார பசங்க. 600 படிக்கட்டு தான் இங்கே இருக்கும், அதுக்குள்ளே முடியல, மூச்சு வாங்குது. யாருன்னா வரீங்கன்னா மறக்காமல் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ஜூஸ் பாட்டில் கீழே வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ அதை வாங்காமல் வந்தது எவ்வளோ தப்புன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. நடக்கிறது கூட பிரச்சனை இல்லை, இந்த மஞ்சளும் கும்பத்தையும் போட்டு குழப்பி ஏதோ கூழு மாதிரி ஏதோ போஸ்டர் ஓட்டுற பசை மாதிரி இருக்குது. நடக்கவே முடியல, வழுக்கிக்கிட்டே இருக்குது. இதுதான் சரியான காண்டா இருக்குது. எனர்ஜி ஃபுல்லாக போயிடுச்சான்னு சொல்லிட்டு இந்த ஃபேண்ட்டாக 50 ரூபாங்க தான். ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் கீழே வாங்கிட்டு வந்துடுங்க. வயலில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சொத்தி எடுக்க வாங்கணும். வாட்டரும் கிடையாது, தண்ணி கேட்டாக்கா நீ மேலே போய் குடிச்சிக்க, இதுதான் இருக்குது, இது வேணா குடி அப்படின்றான். எங்கே போகிறதோ. இந்த 1000 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறமா தான் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா ரொம்ப நெட்டாக இருக்கும். அதிலே நம்ம தலைவனுங்க மஞ்சளும் குங்குமத்தையும் போட்டு கொலன்னு ஆக்கியிருக்கானுங்களா, செம்மையாக வழுக்குது. அப்படி தவிர எதனால் நீங்கள் கேர்லெஸ்ஸாக ஏறினீங்கன்னா கீழே விழுந்து மண்டை உடைய வேண்டியது தான். அந்த சூப்பராக நம்ம தலைவனுங்க வேலை பார்த்துருக்காங்க. இந்த 1000 படிக்கட்டுக்கு அப்புறமா ஏறதுக்குள்ளே போதும் ஆகிடும் போல இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, ஜூஸ் குடிச்சு எனர்ஜி ஒன்றும் செட் ஆகலாம் சொல்லிட்டு இந்த பாட்டில்னால் கண்ணாடி பாட்டில், இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கண்ணாடி பாட்டில் தான் கொடுத்துருக்கானுங்க.
1/2 லிட்ரு 30 ரூபாவாம். கீழே இருந்து எல்லோரும் வாங்கிட்டு வந்துடுங்க. நம்ம பணத்தை எப்படிலாம் கொள்ளையடிக்க முடியுமோ அப்படிலாம் கொள்ளையடிக்கிறாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே எங்கே போய் வாங்க முடியும். அதில் குறிப்பாக சில்லறை இல்லாமல் 50 ரூபா கொடுத்தேன். சேஞ்சு கொடுறான்னா இந்த திருப்பி கொடு, என்ன சில்லறை தரேன்றான். இந்த 1/2 லிட்டரை நான் உடனே கொடுத்து உடனே குடிச்சிட்டு அவர்கிட்ட கொடுத்தா தான் சில்லறை கொடுப்பாராமா. இப்படி நான் உடனே கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்கா, மேலே ஷாப் இருக்கும், அங்கே கொடுத்துட்டு சில்லறை வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. பார்ப்போம், சில்லறை தரலைன்னா இந்த பாட்டில் உடச்சிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. வெற்றிகரமாக 1850 படிக்கட்டு ஏறி முடிச்சாச்சு. கீழே இறங்கினா இன்னும் 1700 முடியலன்னா இப்போ இறங்க சொல்கிறான். பாதி வழி வந்துட்டு முடியல. இந்த இங்கே ஒருத்தர் நம்மளுக்கு புதுசாக ஃப்ரெண்டாக இருக்காப்புல, பார்த்துக்குங்க. ஆய் சொல்கிறா, ஆய் சொல்கிறா. பையன் சின்ன பையன்தான், ஆனால் அருமையாக பேசுகிறாப்புல இந்த வாட்டர் பாட்டிலை பற்றி. இதில் ப்ரைஸே 18 ரூபா தான் போட்டிருக்கு. இதை 30 ரூபான்னு விற்கிறான். அதுவும் அந்த தண்ணி அங்கே வருது, நீங்களே பாருங்கள். இது அங்கே பழுப்பு போகிறது தெரியும்னு நினைக்கிறேன். அதில் வர தண்ணியை இதில் அடைச்சி இதை 30 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கான். ஆய் சொல்ல கொஞ்ச நேரம் ஃப்ளாட் ஆகிட்டேன், முடியல. படுத்துட்டு ஏந்து நடந்து வந்தால் நடக்க முடியல, கால் பயங்கரமாக வலிக்குது. வெற்றிகரமாக இன்னும் 1250 படிக்கட்டு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல, பார்ப்போம். விடிஞ்சிருச்சு, நம்மளால் தொடர்ந்து நடக்க முடியல. நாங்கள் அங்கே ஆள் ட்ரை ரெஸ்ட் எடுத்து நடந்துக்கிட்டு இருக்கோம். கரடிகள் நடமாடும் இடம், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ்ஸு. தலைவன் வந்தான்னா நேரில் எதனா பார்க்கலான்னு பார்க்குறேன், ஒருத்தனையும் காணும். பார்ப்போம், போகிற போக்க எவனா வரானான்னு சொல்லிட்டு. வீடியோவில் சரியாக தெரியுதான்னு தெரியல, அந்த இடத்துல ஒரு மான் இருக்குது. அதாவது நான் கை காட்டுறேன் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு மான் இருக்குது. ஒரு மான் இல்லை, 2 மான் இருக்குது. இந்த திருப்பதி நீங்கள் நடைப்பயணம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் நம்ம மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. இந்த மாதிரி நீங்கள் கல்லில் வீடு கட்டிட்டா நீங்கள் சொந்தமாக வீடு கட்டிடலாம், வேலைக்கே போக தேவையில்ல. இதெல்லாம் என்ன மூட நம்பிக்கைன்னு தெரியல. ஏதோ ஃபஸ்ட்லேயே ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான், இவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, பண்ணட்டும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 AM ஆக போகுது. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இன்னமும் 1050 படிக்கட்டு, ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ் மட்டும் இதில் கிலோமீட்டர் கணக்கில் ரோட்டில் நடக்க வேண்டியது இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. இதை முடிச்சுட்டு தரிசனம் முடித்து வெளியே வரதுக்குள்ளே போதும் ஆக போகுது, பார்ப்போம். ஃபைனலி ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 கடந்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸு கம்மி தான், ரோட்டில் நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் இப்போ நடக்க வேண்டியதாக இருக்கும். மறுபடியும் ஸ்டெப்ஸும் வரும், ஆனால் அங்கங்கே ஒன்று வருமே தவிர நிறைய இருக்க வாய்ப்பு இல்லை. எவ்வளோ கம்பீரமாக இருக்கார் பாருங்க. இவரை வணங்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். தலைவன் ஆஞ்சநேயர்லேருந்து நீங்கள் ரூட் மேப் பார்த்துக்கலாம். நம்ம இங்கே இருக்கோம் இப்போது, அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்போ இங்கே வந்திருக்கோம். இப்போ இன்னும் 3550 ஸ்டெப்ஸ் போய் ஆகணும். மெதுவாக போவோம். அப்படி நம்ம ஆஞ்சநேயர் பார்த்துட்டு லெஃப்ட்டு கட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டு மியூசியம்னு இருக்குது. ஸோ என்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம். அது தெரியுது இல்லைங்களா, என்ட்ரி ஃபீஸ் வந்து 5 ரூபா. ஆனால் உள்ளே போய் ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாதான். அதனால் நம்ம உள்ளே போய் ஒரு பிரோஜனமும் இல்லை. இந்த இடத்துல தான் சிறுத்தை அப்புறம் கரடிலாம் நடமாடுற இடமாம்மா. ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் கண்ணுக்கு வர்ற மாதிரி தெரியல எனக்கு. தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ மான் கிட்ட இருக்கு பாருங்கள். தலைவன் இப்போ அவருடைய கொம்பு சீவிக்கிட்டு இருக்காப்புல, தெரியுதா? ஸோ அங்கே ஒன்று இருக்குது. அப்படியே அங்கே பாருங்கள், அங்கே எத்தனை இருக்குது. அங்கே பாருங்கள் அங்கேயும் இருக்குது, இங்கேயும் ஒரு மான். நீங்கள் திருப்பதி இந்த நடைபாதையில் வந்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். மான் மட்டும்தான் பார்க்க முடியும், மற்றபடி புலி சிறுத்தை எதுவும் பார்க்க முடியாது. நான் பார்த்ததில்ல இது வரைக்கும், வந்த வரைக்கும். ஆனால் மான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நல்லா இருக்குது பார்க்க, அழகா. ஓகே,
அப்படியே இங்கேயும் ஒரு ஃபேமிலி இருக்குது பாருங்கள், கேஷுவலாக இருக்குது. இதுவே நம்ம ஊர்லனா சத்தம் கேட்டோன்னு ஓடி இருக்கும். ஆனால் இங்கே பழக்கப்பட்டதுனால அதுங்க பாட்டுன்னு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு காலையில். அங்கே உள்ளேயும் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல இருக்குது கரெக்டாக. இங்கே அங்கே இருக்குது. மான் நிறைய இருக்கான, புள்ளி மான். இங்கே பாருங்கள் நண்பர்களே, மானை நம்ம தொட்டு கூட பார்க்கலாம். நான் தொட்டு பார்க்குறேன். இவ்வளோ கிட்ட இருக்கு பாருங்க. ஒரு மானை தொடுறேன், அங்கே பாருங்க ஒரு குத்தி கேக்குது. யார் நீ ஓரமா போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் வராரு. கோவமாக இருக்காப்புல, தொட்டா குத்துவார் போல இருக்கு. ஓகே, இங்கே வந்தவங்க மானுக்கு ஃபீட் கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே தான் போர்டு போட்டிருந்தாங்க, இதெல்லாம் பெட் அனிமல் இல்லை, யாரும் ஃபீட் கொடுக்காதீங்க, கை பிடிச்சி கச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனால் கிட்ட பார்க்கறது நல்லா தான் இருக்கு. இங்கே பாருங்க நண்பர்களே, வித்தியாசமான குரங்கு தெரியுதா? அதற்காக பாருங்க, மூஞ்சி மட்டும் கண்டங்கரைன்னு இருக்கு. இது என்ன பேருன்னு தெரியல. வித்தியாசமான அணி, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இப்போ தான் பார்க்குறேன், இது காட்டு அணிலா எதுனே தெரியலையே. இது இந்த மாதிரி நீங்கள் நடைப்பயணம் வந்தீங்கன்னா பல விஷயங்களை பார்க்கலாம். பஸ்ஸில் இந்த காரில் நேராக மேலே போயிடலாம். ஆனால் இந்த நடைப்பயணன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன, கால் தான் பயங்கரமாக வலிக்கும். திருப்பதி டெம்பிளுக்கான பவர் சப்ளைவை அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்தெல்லாம் வாங்குறதே இல்லை. இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்குது. 4 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும் போல இருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம். ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப். ஏன்னா ரொம்ப நெட்டாக இருக்கும், படிக்கிட்டு ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும். இது வரைக்கும் எப்படியோ ரோட்டில் வந்துட்டோம். ஆனால் இந்த ஸ்டெப்ஸு கடக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஏற்கனவே முட்டி செத்து போச்சு, இதில் போய் ஃப்ளாட் ஆகிட வேண்டியது தான். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நெட்டாக இருக்குன்னு. இதில் வேறு அங்கே பாருங்கள் முட்டி போட்டுலாம் போய்கிட்டு இருக்காங்க. இதில் நடந்து போகிறதே பெரிய விஷயம். அந்த போர்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னுமே இப்போது 550 ஸ்டெப்ஸ் இருக்காமா. அப்படி முடியல அப்படின்னு சொன்னால் கீழே 3000 ஸ்டெப்ஸு தான், நீங்கள் இறங்கி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு. மனசாட்சி இருக்காடா உங்களுக்குலாம். இருந்து பார்க்க இந்த வியூ நல்லா தான் இருக்குது. இன்னும் 350 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபைனல் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபுல்லாக நெட்டு தான், நார்மலாக எதுவுமே இருக்க போகிறதில்ல. இன்னும் 250 ஸ்டெப்ஸ் இருக்குது. போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபைனலி இன்னும் 50 ஸ்டெப்ஸ் தான். அதுலேயும் பாருங்கள் கீழே ஒன்று 50 ஸ்டெப்ஸு மேலே போங்க, அப்படி இல்லைனாக்கா 3500 ஸ்டெப்ஸு கீழே போங்க அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருக்கான். இவன்லாம் மனுஷனாக இருப்பானான்னு நினச்சி பாருங்கள். 50 ஸ்டெப்ஸ் எங்கே இருக்குது, 3500 எங்கே இருக்குது? அது ஏறி வந்த பாடு எனக்கு தான்டா தெரியும். வெற்றிகரமாக மலை ஏறி முடிச்சாச்சு. இன்னும் ஃப்ரீ தரிசனம் எங்கே இருக்குன்னு தெரியல, அங்கே போய் சேரணும். அது இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல, எங்கே போகணும்னு தெரியல. ஏதோ காட்டுகள் விட்ட மாதிரி இருக்குது. ஃப்ரீ தரிசனத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொன்னார்னா, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியது இருக்குது, அதனால் நடந்துலாம் போக முடியாது, ஃப்ரீ பஸ் இருக்குது, பஸ்ஸு வரும், அதில் ஏறி போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. பஸ்ஸு வந்து ஏறி இறங்கியாச்சு.
இங்கே தான் அன்னதானம் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னதானம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா லைன் எங்கே இருக்குது அதை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அன்னதானம் சாப்பிட போய்கிட்டு இருக்கோம். மேலே வந்தாச்சு. இப்போது கால உணவு அன்னதானம் சாப்பிட்றதுக்காக உள்ளே போய்கிட்டு இருக்கோம். கியூ நீண்டுக்கிட்டே போகுது. எப்போ உள்ளே போய் சேருன்னு தெரியல. உள்ளே போய் என்ன போடுறாங்கன்னு பார்ப்போம். அன்னதானம் போடுற இடத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரி கொடுத்த உடனே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பிரம்மாண்டமான ஆர்ட் ஒர்க் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த திருப்பதியை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாக அதை வரைஞ்சிருப்பாங்க. எப்பட்றா வரைஞ்சிங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சின்ன வயசுக்கு நானும் பெரிய ஆர்டிஸ்ட் தான், நானும் அப்படி இருக்க வேண்டியது நம்மளே சொல்லிக்க வேண்டியது தான். சரி, அதை முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரி கொடுத்தா சரியான கூட்டம், எல்லா இடத்துலையுமே கூட்டம் தான். நமக்கு எங்கடா இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி போய் உக்காந்தா பொங்கல் போட்டாங்க. பொங்கல் கூடவே பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தொட்டுக்க சட்னி நல்லா அற்புதமாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பயணத்தை தொடருவோம். ஃப்ரீ தரிசனத்துக்கு செல்லும் வழி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை கூண்டில் போட்டு அடைக்க போகிறாங்க. கூண்டுலேருந்து வெளியே வர எத்தனை நாள் ஆகும் தெரியல. எனக்கு இருக்கிற இப்போ ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் குடோனுக்கே போக போகிறோம். ஆனால் இதை எங்கே கொடுத்து என்னுடைய 20 ரூபா நான் வாங்குறதுன்னு தான் தெரியல. இந்த கியூவில் வந்து நின்று கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது. பாதி தூரம் கூட கிடக்கல. எப்படா இந்த லைன் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நைட்டெல்லாம் கண்ணை முழிச்சு கீழேருந்து மேல் நடந்து வந்ததே செம காண்டு. இவ்வளோ நேரம் காண்டாகி இப்போ தான் எனர்ஜிக்கு அக்கா ஒருத்தர் பால் தராங்க, அதை வாங்கி குடிப்போம். చిన్న పిల్లలు ముసలి వాళ్ళు తీసుకోండి ప్లీజ్. அப்போ எனக்கு கிடையாதுங்களா? ముందుకెళ్ళండి మీరు. లేదు పెద్దవాళ్ళకి లేదు మామూలు. அம்மா எனர்ஜிலேயே பால் குடிச்சாங்களே, பால் குடிக்கலான்னு பார்த்தா சின்ன குழந்தைங்க மட்டும்தான் பாலாம். டெடி மாட்டு தாய் இல்லை. ரொம்ப தூரமாக கிட்டத்தட்ட இந்த 2 மணி நேரமாக இந்த கியூவில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த கியூ நோடுற மாதிரியே தெரியல. இதுக்கப்புறம் குடோனுள்ள போய் எப்போ சாமி பார்த்துட்டு வெளியே வர போகிறது தெரியல. சரியான காண்டாகுது. தயவு செஞ்சு இப்போ யாருமே டிக்கெட்டை புக் பண்ணாமல் ஃப்ரீ தரிசனத்தை நம்பி வந்துடாதீங்க. மனுஷனை வெறுக்கடிச்சு சாவடிச்சிருவோம். பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் இருக்காமா. கோயிலுக்கு வர பக்தர்கள்லாம் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்களுடைய பொறுமையை ரொம்பவே சோதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இவங்க என்ன கூலி வேலைக்கு வந்திருக்காங்களா இல்லை கல் வடிக்க வந்திருக்காங்களா? ஸோ நம்ம வெங்கடாசலபதி அவரை பார்த்து அவருடைய அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆசைக்காக வந்திருக்காங்க. அவங்களுடைய தேவைக்காக வந்திருக்கலாம், அவங்களுக்கு எதனா வேண்டுதல் இருக்கலாம். ஆனால் அவங்கள இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு என்னமோ தவறு. ஏன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக நின்ன இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. இன்னமும் இந்த கியூ நவுந்த மாதிரி தெரியல. ஒரு போலீஸ் வந்தாப்புல அவர்கிட்ட கேட்டால் இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்குப்பா, அதாவது குடோனுக்கு போகிறதுக்கே இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்காமா. அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும்னு தெரியல. அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஃப்ரீயாக வரக்கூடிய பக்தர்களை. ஸோ அது சரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்போ தான் என்னை கொண்டு போய் குடோனில் விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அந்த கியூவிலேருந்து ஒரு விடிவு காலம் கிடச்சிருக்கு. ஆனால் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. மீண்டும் எதனா ஒரு கியூவில் போய் நிற்க வைக்க போகிறானோ இல்லை எப்பயாவது குடோனை கல்ல காட்ட போகிறானான்னு தெரியல. எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்கள். விடியல் வந்து விட்டது, நான் தேடிய இடம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு திப்பின்னு ஓடினாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே ஒரு கியூன்னு. ஏன்னா அங்கேருந்து இப்படி சும்மா கொண்டு வர்றதுக்கு ஒரு கியூ கட் பண்ணி சரியான கடுப்புங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. எவ்வளோ தூரம் ஆமா மாதிரி நடந்துக்கிட்டு என்ன மெயின்டைன் பண்ணுறானுங்க. பக்தர்களுக்கு எந்த அளவுக்கு சுலபமாக அவங்க எந்த ஒரு கஷ்டம் படாமல் வந்து சாமியை தரிசிட்டு போகிற மாதிரி அதனால் அவங்க ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். வரவே கூடாதுடா இனிமே ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி தோணுது. அது முக்கியமான காரணம், நாளுக்கு நாள் இந்த திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகுது. அது கம்மி ஆச்சுன்னா தான் இவன் அடங்குவான். இது அதிகமாகிட்டே இருக்கிறதுனால இவனை யாராலையும் கையில் பிடிக்க முடியாது. பத்தரை மணிக்கு இந்த கியூவில் நான் நிற்க ஆரம்பித்தேன் ஃப்ரீ தரிசனத்துக்காக. இப்போவே கிட்டத்தட்ட 4:30 மணி ஆகுது. எப்போ என்னை கொண்டு போய் குடோனில் சேர்ப்பான்னு தெரியல. ஏன்டா இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு செம காண்டாகுது.
எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏப்பா என்ன இப்படி சோதிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 5:30 ஆகுது, நின்ன இடத்துல ஆணி அடிச்சுமா எனக்கு உட்கார கூட இடம் இல்லை. எதுக்குடா அப்படின்ற மாதிரி ட்ரெஸ்ஸை பிளான் பண்ணி இப்போ சரியாக டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. இன்னமும் இந்த கியூ நோந்த மாதிரி இல்லை. காலையில் 10:30 மணிலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கேன். எப்போ குருவில் கொண்டு போய் சாப்பிடணும்னு தெரியல. நீ என்ன சொல்கிறேன்? கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரமாக இந்த லைன் ஒரே இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கு. எப்போ தான் நவருன்னு தெரியல. எந்த ஒரு கஷ்டப்பட்டு நீங்கள் கால் உடச்சிக்கிட்டு கையை உடச்சிக்கிட்டு மூச்சு தடவி மயக்க போட்டு விழுந்து என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கடவுள் சொல்ல கிடையாது. அதை வச்சு நல்லா அரசியல் மக்களை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை அவங்க சரியாக பண்ணலை. சரியான ப்ராப்பரான பிளான் கிடையாது. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறானுன்னு தெரியல. எப்போ அந்த குடோனுக்குள்ளே போவோம், எப்போ நம்ம பெருமாளை பார்க்கணும், வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே கடுப்பாயிட்டு சில பேர்லாம் வெளியே கிளம்பி போயிட்டாங்க. செக்யூரிட்டி கூப்பிட்டு நீங்கள் கேட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. நானே இப்போ அந்த மைண்ட் தாட்டில் தான் இருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு போகணுமா, இதுக்கப்புறம் போய் இந்த வீடியோ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. எனக்கு கால் நிற்க முடியல. காலையில் 10:30 ஏன்னா நான் கீழே இருந்தே நடந்து வந்திருக்கேன். 10:30 மணிக்கு அந்த கீழ் விழுந்தேன். இன்னமும் நின்றுட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை மணிக்கு யாரை நிற்கணும்னு தெரியல. எப்போ குடோனில் கொண்டு போயிட்டு அப்புறமா எப்போ பெருமாளை பார்க்க போகிறோன்னு தெரியல. ரொம்பவே கடுப்பாக இருக்குது. விட்டால் இப்போ கிளம்பி போயிடலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு ரிட்டர்ன் போகிறது எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் கடைசியாக என்னால் வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். எனக்கு எதெல்லாம் வழி பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி இருந்தால் டைம் வெயிட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. குடோனில் கொண்டு போய் அடைச்சிட்டு அங்கே படுத்துக்கிட்டு இருக்கிறதோ ரெஸ்ட் எடுக்கிறதோ அது ஓகே. கியூவில் மணிக்கணக்காக நின்றுக்கிட்டே இருக்கணும்னா எப்படி இருக்கும் நீங்களே வச்சு பாருங்கள். நான் மட்டும் இல்லைங்க, ஆயிரக்கணக்கான பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினப்பெல்லாம் எப்படி இருக்கும், அவங்க நிலமெல்லாம் யோசிச்சு பாருங்க. வயசானவங்க இருக்காங்க, சில பேர் குடும்பத்தோடு கிளம்பி போயாச்சு. அதெல்லாம் எடுக்க முடியல கூட்டத்தில். அதெல்லாம் எடுத்து போகலான்னு நினச்சேன். ஆனால் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல. பார்ப்போம் எப்போ போக முடியல. நான் கண்டிப்பாக கிளம்பி திருப்பி ரிட்டன் தான் வருவோம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியாச்சு, முடியல. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் இந்த கியூவில் நிற்கிறதுன்னு எனக்கு தெரியல. கால் வலி சுத்தமாக தாங்கவே முடியல. நான் இப்போ போனாவே இந்த கால் வலிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு மோசமாக நிலமி இருக்கேன். அதனால் இந்த ட்ரிப்பை இதோட கேன்சல் பண்ணிவிட்டு போதும்டா சாமி அப்படின்னு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். எவ்வளோ பேர் இன்னமும் அந்த கியூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:45 ஆகுது நைட்டு. இன்னமும் இந்த க்யூவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நின்ன இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்களே வச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தாண்டி நான் இது வரைக்கும் வந்திருக்கிறேன். இது வரைக்கும் வந்ததுக்கே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளால் இந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணவே முடியாது. அவுட்டோரில் வந்து நம்ம ஏழுமலையான வேண்டிக்கிட்டு உன்னை பார்க்க வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வாட்டி நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணி வந்தாச்சு. ஆனால் இப்போ இருக்கிற ஒரே ஒரு டவுட் என்னென்னா, இந்த பாட்டில் நான் எங்கே கொடுத்து என் 20 ரூபா வாங்குறது? அங்கே ஒரு கடை இருந்தது, அவங்ககிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பாட்டில் எந்த கடையில் விற்கிறாங்களோ அந்த கடையை தேடி கண்டுபிடிச்சி அங்கே கொடுத்து 20 ரூபா நீ வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது எந்த கடை நான் போய் தேடுறது? நான் பார்த்த வரைக்கும் இந்த பாட்டிலை அங்கே எந்த ஒரு கடையிலையும் காணோம். ஸோ அதனால் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை எடுத்துக்கிட்டு இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.